ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக சாவரின் கோல்டு பாண்ட் வாங்குறதுக்கான செகண்ட் விண்டோ இந்த வருஷத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முன்னாடியே என்னுடைய வீடியோவில் நான் இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதாவது 11ஆம் தேதியே ஓப்பன் ஆகிடுச்சு. நான் அதை ரீட் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ், நான் சரியாக கவனிக்காதனால உங்களுக்கு நேற்றே சொல்ல முடியல. பட் இப்போது இந்த வாரத்தில் நமக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த விண்டோ 2023 வருஷத்துக்கு ஓப்பனாக இருக்குது. ஸோ இதில் இந்த வீடியோவில் இந்த சாவரின் கோல்டு பாண்டுனா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக முதலாவது பார்க்க போகிறோம். அதனுடைய ரெண்டாவது பகுதியில் இதை எப்படி வாங்குறது, நான் எஸ்பிஐ பேங்க் மூலமாக வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஆன்லைன் டியூட்டோரியலும் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு சாவரின் கோல்டு பாண்ட் பற்றி எல்லாம் தெரியும், எப்படி வாங்குறது தான் தெரியணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வீடியோவோட பின்பகுதிக்கு போங்க. அதில் அந்த டியூட்டோரியல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது சாவரின் கோல்டு பாண்ட்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக வெளியிடப்படக்கூடிய தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தங்கத்தில், அதாவது 24 கேரட் பியூர் தங்கத்தில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் கையில் அந்த கோல்டாக உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டாக்குமெண்ட்டாக நீங்கள் எவ்வளோ இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா அதனுடைய மெச்சூரிட்டி பீரியட் வரும்போது அதில் எவ்வளோ ப்ரைஸ் கூடியிருக்கு அப்படிங்கிற அந்த ப்ரைஸும் ப்ளஸ் அதோடு கூட உங்களுக்கு ஒரு 2.5% வட்டி பெர் ஆனமும் சேர்த்து உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சாவரின் கோல்டு பாண்டினுடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம், ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1 கிராம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1+1+1 அப்படியே போயிட்டு இருக்கும். 2 கிராம், 3 கிராம், 4 கிராம் இந்த மாதிரி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு 1.5 கிராம், 3.5 கிராம் அப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ மினிமம் 1 கிராம், அதுக்கப்புறமா அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ 2023 இந்த செகண்ட் விண்டோவில் 1 கிராமுக்கு 5,923 ரூபாய் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அண்ட் நீங்கள் ஒருவேளை ஆன்லைன் மூலமாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு பெர் கிராமுக்கு குறைச்சி கொடுப்பாங்க. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது செப்டம்பர் 12th. ஸோ இந்த வாரத்தில் நமக்கு 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பனாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் வாங்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் நினச்சாலும் வாங்க முடியாது. அதுக்கப்புறமா எப்போ ஆர்பிஐ மூலமாக உங்களுக்கு விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நீங்கள் வாங்க முடியும். இந்த கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இந்தியனாக இருக்கணும். ஸோ இந்தியர் அல்லாதவர்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இந்தியாவில் உள்ள ட்ரஸ்ட், இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே இந்த கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு இண்டிவிஜுவல் 4 கிலோ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே ஒரு ட்ரஸ்ட் அல்லது இன்ஸ்டிடியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா 20 கிலோ வரைக்கும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த சாவரின் கோல்டு பாண்டை நீங்கள் 4 விதங்களில் வாங்க முடியும். ஸோ முதலாவது உங்களுடைய பேங்க் மூலமாக வாங்க முடியும். பேங்க்கில் நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் பேங்கிங் மூலமாக வாங்க முடியும். நீங்கள் டைரெக்டாக பேங்க்குக்கு போகிறது மூலமாக வாங்க முடியும். அடுத்ததாக ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது மூலமாக நீங்கள் வாங்க முடியும். 3வது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்களால் இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 4வது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்க முடியும். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு யூஸ்வலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பேங்க்கில் வாங்குறதும் ஆன்லைன் மூலமாக வாங்குறதும் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். அண்ட் இதை வாங்குறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இதை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி டிமேட் அக்கௌண்ட் எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேன் கார்டு அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ இது கிட்டத்தட்ட ரிக்குவயர்மெண்ட். இந்த ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாக உங்கள் பேங்க்கில் உங்களுடைய பேன் அக்கௌண்ட் அட்டாச் ஆகிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக 8 வருஷம். ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். அதாவது நீங்கள் இன்னைக்கு உள்ள ப்ரைஸில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க எந்த ஒரு கோல்டும் கையில் தர மாட்டாங்க. ஆனால் டாக்குமெண்ட்டாக நீங்கள் இவ்வளவு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா 5 வருஷம் கழிச்சு அல்லது 8 வருஷம் கழிச்சு அந்த கோல்டுடைய ப்ரைஸ் எவ்வளோ ஏறி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 2.5% பெர் ஆனம் வட்டியும் சேர்த்து உங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப கையில் கொடுப்பாங்க. இதை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான உண்மைகள் இருக்குது. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 5 வருஷத்துக்கு உங்களால் அந்த பாண்ட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆக முடியாது. மீன்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வித்துட்டு வெளியே வர முடியாது. மினிமம் 5 வருஷம் கண்டிப்பாக அந்த பாண்ட் பேங்க்கில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். 5 வருஷத்துக்கு அப்புறமா 8 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பாண்ட் ஆக்சுவலாக விற்கலாம் செய்யலாம். மீன்ஸ் செகண்டரி மார்க்கெட்லாம் உங்களால் விற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா
இந்த பாண்டை வந்து விற்க முடியும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆனால் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நினச்ச நேரத்தில் விற்க முடியாது. அவங்க அலோவ் பண்ணுற அந்த விண்டோக்குள்ளே தான் உங்களால் விற்க முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நாம ஏன் இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்? இந்த கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்தியாவில் இருக்குது. நீங்கள் கோல்டினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் 10%லேருந்து 20% வரைக்கும் அதோடைய growth வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுடைய ப்ரைஸ் வந்து அப்படியே டபுள் ஆகிருக்குது. மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸில் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கோல்டில் வந்து ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது. அடுத்தது அந்த சாவரின் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கிறதுல இருக்கிற அந்த ஆபத்து வந்து போயிடுது. நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை அது தொலைஞ்சு போகிறதுக்கோ திருடு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கோல்டு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய கோல்டில் கிடைக்கிற அதே பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அதே நேரத்தில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப செக்யூரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஒரு 5,900 rupees நீங்கள் இப்போ செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஒரு கிராம் வாங்க முடியும். ஒரு 59,000 rupees உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் 10 grams வாங்க முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக் கொள்ள முடியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிற டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். நான் SBI பேங்க் மூலமாக வாங்குறத டுட்டோரியலாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். முதலாவது உங்களுடைய ஆன்லைன் பேங்கிங்கில் லாகின் பண்ணிக்கோங்க. நான் வந்து SBI ஆன்லைனுக்குள்ளே லாகின் பண்ணியிருக்கிறேன். அதில் சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேங்க்கில் போனாலும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் சர்வீசஸில் போய் சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒருவேளை மோர் தென் 1 அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் நெக்ஸ்ட் கொடுங்க. அப்படி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு போகும். அந்த அடுத்த பேஜில் நீங்கள் ஒரு சில டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத அந்த டீட்டெயிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல, அது வந்து அந்த டீட்டெயிலாம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அண்ட் இந்த மற்ற பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே அதில் ஸ்டார் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டீட்டெயில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதில் வந்து இந்த செகண்டரி ஃபோன் அப்படின்னு சொல்லி அது கேட்குறதுல ஸ்டார் இல்லை பாருங்கள், அதனால் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதில்ல. அதுக்கப்புறமா அந்த ஸ்டேட் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு SBIயில் கண்டிப்பாக செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இருக்குது. அதில் கீழே போய் தமிழ்நாடு ஸ்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரைமரி ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதில்ல, பட் ஆனால் நான் வந்து இதில் கொடுத்துக்கிறேன். கீழே என்னோட வந்து ஐடி டைப் ஆட்டோமேட்டிக்காக பேன் நம்பர் வந்து எனக்கு அதில் கனெக்ட் ஆகிருக்குது. என்னோடய நம்பர் அதில் காட்டுது. ஸோ நான் சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு அடுத்த பேஜுக்கு போகும்போது எனக்கு வந்து இது இப்போ நான் வந்து என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ ரிவ்யூ பண்ணணும். ஒருவேளை தப்பான டீட்டெயில் எதுவும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் பேக்கில் போய் வந்து கேன்சல் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ ஒரு முறை இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு திரும்பவும் சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கணும். சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்ப முக்கியமானது. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் எழுதி வைக்கணும்னு எழுதி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்னா கூட அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து ரிட்டர்ன் டு பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, கீழே அந்த ரிட்டர்ன் டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே மேலே உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் டேப்புக்குள்ளே போயிடும். இதுலேயும் வந்து நீங்கள் பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே அடுத்த விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் அந்த 1 யூனிட்டோடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அதில் இருக்கும். உங்களுடைய அந்த கரண்ட் ரேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் வந்து அதில் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த இடத்துல எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத போடணும். 1 யூனிட் அப்படிங்கிறது 1 கிராம். ஸோ அதனுடைய மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் வந்து போடலாம். ஸோ நான் வந்து இதில் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்ததான் வந்து நாமினி நேம். ஸோ நாமினி நேம் அப்படிங்கிறது அதில் ஸ்டார் இல்லை, மீன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுல நாமினி நேம் இல்லாமலும் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் பெட்டர் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து அந்த நாமினி நேமும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நாமினி நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த நாமினியோட சப்ஸ்கிரிப்ஷன் குவான்டிட்டி, அந்த பர்டிகுலர் நாமினிக்கு வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து அதில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் மென்ஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நான் 1ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். 1 தான் நான் வாங்குகிறேன், அந்த 1ஐயும் நான் அதில் போட்டுறேன். நீங்கள் குறைச்சி கூட நீங்கள் போடணுன்னா வந்து அதிகமாக வாங்கினீங்கன்னா போடலாம். அதில் வந்து செகண்ட் நாமினி அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி செகண்ட் நாமினியில் போய் கூட நீங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். நான் வந்து இதில் செகண்ட் நாமினி டீட்டெயில் எதுவுமே வந்து நான் இதில் ஃபில் பண்ணல. அடுத்ததாக டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே கேட்டிருக்கிறாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து இதை வாங்குறதுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதில்ல, இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் போட்டுக்கலாம். பட் வந்து கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத திரும்பவும் கொடுக்கலாம். இப்போ சப்மிட் பண்ணும்போது திரும்பவும் நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் திரும்ப இதில் இருக்கும்.
ஸோ ஒரு வேளை தப்பாக எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்சல் பண்ணிட்டு திரும்ப போய் மாற்றணும்னா மாற்றலாம். பட் இதில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கரெக்டாக இருக்கா, முக்கியமாக நாமினி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணிவிட்டு டேட்டா பற்றி செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா என்டர் ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபிக்கு தான் இந்த மாதிரி பேர் வச்சிருக்கிறாங்க. பாஸ்வேர்டு அப்படின்னோடனே நீங்கள் உங்களுடைய பேங்கிங் பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த டைமில் ஒரு ஓடிபி, நீங்கள் எந்த நம்பரை வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, மீன்ஸ் நீங்கள் பேங்கில் அட்டாச் பண்ணியிருக்கிற நம்பர், நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற நம்பர் இல்லை, நீங்கள் பேங்கில் அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதோட இந்த பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்தோட முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, மீன்ஸ் நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இதில் 5873க்கு எதனால் கிடச்சிருக்குது அப்படின்னா, நான் ஆன்லைன் மூலமாக வாங்குறதுனால எனக்கு இதில் 50 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் அதில் அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.